வா மாப்பிள. வந்துட்டேன். என்ன சுருதி குறைஞ்ச மாதிரி வர? பெங்களூர் மெயில வரதா சொன்ன, பிருந்தாவன் டயத்துக்கு வந்திருக்க. சனியை தொலைஞ்சிடுச்சு. அதான். சனியன் தொலைஞ்சா சந்தோஷப்பட வேண்டியதானே? அதானே முடியாது. அது அப்படிப்பட்ட ஒரு சனி. என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரே குழப்பம். குழப்பம் சங்குல வீணை வச்சுக்கிட்டமா சரியாயிடும். ஸ்டான்லி, நான் ஏற்கனவே ரொம்ப அப்செட் ஆயிருக்கேன். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அப்செட்? அப்ப வீணைல சங்கு வாசிக்கிறேன். அண்ணே, அவர் ஏற்கனவே கன்ஃபியூஸ்டா இருக்காருல்ல. ஓகே, சம்சாரம் என்பது வீணை, நீ ஏன் வாசிமா? ஐயோ, ஆமா, உங்க பெட்டி கிடைச்சதா? கிடைச்சிருந்தா எப்படியா சமாளிச்சிருப்பேன். கிடைக்கலையே, அதான் ப்ராப்ளம் ஆயி போச்சு. ஓ காட். கல்யாணத்துக்கு முன்னாடி கோவில் வாசப்படியில நின்னு பகுத்தறிவு பேசுவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே போய் சாமி காப்பாத்துவீங்க. சரி அண்ணே, அவர் ஏற்கனவே கவலையா இருக்காருல்ல, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? கவலை? உன்னுடைய கணவனின் கவலை போக 2 காஃபி. மாப்பிள, என்ன முழிக்கிற? நீ முழிக்கிறதும் நியாயம்தான். மாப்பிள, இதுவும் உன் கேஸ் தான். அர்க்காணி, இவன் தான் என் தங்கச்சி புருஷன். இவனும் உன்ன மாதிரிதான் ரயில்வே ஸ்டேஷன்ல பொட்டியை தொலைச்சிட்டு வந்து முழிக்கிறான். மாப்பிள, இவளும் உன்ன மாதிரிதான் ரயில்வே ஸ்டேஷன்ல புருஷனையே தொலைச்சிட்டு வந்து முழிக்கிறா. ஒரே ரயில்வே ஸ்டேஷன்ல பொட்டியை தொலைச்சவனும் புருஷனை தொலைச்சவளும் ஒன்னா சேர்ந்திருக்கீங்க. கவலைப்படாதீங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். இவங்க யாரு? எங்க பார்த்த? மாப்பிள, சுத்தி வந்தா லேட் ஆகுமே ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ளைஓவர் வழியா வந்தேன். அங்க ஒரே கூட்டம். தாது புஷ்டி லேகியம் தான் விக்கிறானான்னு ஆர்வத்தோட கூட்டத்தை விலைக்கு உள்ள பார்த்தா நாட்டு கட்ட, கழுத்து நிறைய நகையும் கண்ணுல கண்ணீருமா நிக்குது. ஒரு நிமிஷம் ஆடி பூட்டேன். ஏனமா யாக்கு ஐத்தாக்கித்தியான்னு கன்னடத்துல கேட்டேன். ஓன்னு அழுது. எந்த குட்டி கரையினதுன்னு மலையாளத்துல கேட்டேன். அதுக்கும் ஓன்னு அழுது. அப்புறம் ஹிந்தி, தெலுங்கு எல்லா பாஷையிலும் கேட்டேன். ஒரே அழுகுதான். எனக்கு ரொம்ப கோவம் வந்து, ஏமா அழுகுற? அவ்வளவுதான், ஒரு லுக்கு கண்ணிலேயே தமிழ் மனம் இழுத்துட்டு வந்துட்டேன். ஆமாங்க, எவனோ ஒரு ஸ்டூபிட் பாவம் இவள மெட்ராஸ்ல கல்யாணம் பண்ணி பெங்களூருக்கு கூட்டிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்லயே விட்டுட்டு போயிட்டான். முன்ன பின்ன தெரியாதவ பாவம். இவ என்ன செய்வ? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் நினைக்கிறதுனாலதான் சில பொறுக்கி பசங்க பொம்பளைங்களை புழுவா நினைக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் பொம்பளைங்க விழிச்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி அயோக்கிய பசங்கள்லாம் அடி வாங்கிய சாவானுங்க.